தமிழ்நாடு அரசு டிஎன்எஸ்டிசி போக்குவரத்து கழகத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்ட வாரியாக வேலைய வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, 38 மாவட்டத்தில இருக்கிற எல்லா இடத்துலயும் போக்குவரத்து துறையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலைய வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 1588 காலி பணியிடங்கள் வந்து உங்களுக்கு காலியாக இருக்கு. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான எழுத்து தேர்வும் கிடையாது. பட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, கட்டணமும் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரூ. 20,000 வரைக்கும் அக்செப்ட் வந்து பண்ண முடியுது. அண்ட் சேலரிய ஸ்டார்ட்டிங்கே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரூ. 9,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 18/10/2025 அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் நீங்க ஆன்லைன் மூலமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க. அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய டிஎன்இஎஸ்டிசி போக்குவரத்து கழகத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், அதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ காய்ஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் கார்ப்பரேஷன் லிமிடெட் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்திலேருந்து டைரெக்டாக வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. இதில் எங்கெங்கெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் ரீஜன் அண்டு கும்பகோணம் ரீஜன்லேயும், அண்ட் மதுரை ரீஜன், திருநெல்வேலி ரீஜன், சேலம் அண்டு மெட்ரோ, அதாவது சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிஷன் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவருக்கான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குங்க. எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குங்க அண்ட் உங்களுக்கான டியூரேஷன் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ற டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இதில் நேஷ்னல் என்கேஜ்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்ரண்டிஸ்க்காக வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. 2025 அண்ட் 26க்கான இந்த ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்க போகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் அப்ளிகேஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எலிஜிபிளான கேண்டிடேட் வந்து நீங்கள் கிராஜுவேட் படிச்சிருந்தாலோ, அல்லது டிப்ளமோ ஹோல்டரோ, அல்லது இன்ஜினியரிங்கோ, அல்லது கிராஜுவேட் இன் ஜென்ரலோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா, அவங்க படிச்சிருக்கிற டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2021, 2022, 2024 அண்ட் 2023 அண்ட் 2025 இந்த 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஜாபுக்கான டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1 இயர் வரைக்கும் உங்களுக்கான டியூரேஷன் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரூ. 9,000 கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், அதாவது நீங்கள் கிராஜுவேட்டில் வந்து இன்ஜினியரிங்கோ அல்லது நான் இன்ஜினியரிங்கோ வந்து முடிச்சிருக்கீங்கன்னா, ரூ. 9,000 வரைக்கும் பர் மந்த் சேலரி வந்து இருக்கும். அண்ட் டிப்ளமோவில் வந்து இன்ஜினியரிங்கோ அல்லது டெக்னீஷியனோ நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, ரூ. 8,000 உங்களுக்கான மந்த்லி சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம். கிராஜுவேட் இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அதாவது பிஇ, பிடெக்கு ஃபஸ்ட் கிளாஸில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து வேக்கன்சி இருக்குது, அதாவது கிராஜுவேட்டில் இருக்கிறவங்க மட்டும் சரிங்களா. என்டிபிசி விழுப்புரம், கும்பகோணம், சேலம், மதுரை, திருநெல்வேலி, சென்னை, தமிழ்நாடு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 458 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்காகவும், சிவிலியர் இன்ஜினியரிங்காகவும், அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்காகவும், அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 458 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிப்ளமோவில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 561 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் எங்கெங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, விழுப்புரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 40 வேக்கன்சியும், கும்பகோணத்தில் வந்து 136 வேக்கன்சியும், சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 45 வேக்கன்சியும், அண்ட் மதுரையில் வந்து 51 வேக்கன்சியும், அண்டு திருநெல்வேலியில் வந்து 22 வேக்கன்சியும், சென்னையில் வந்து 30 வேக்கன்சியும், அண்டு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 30 வேக்கன்சி வந்து டோட்டலாக 564 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் சரிங்களா. சேம் இதில் தான் சரிங்களா.
மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஓகே, அண்டு சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும், அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, அதாவது கிராஜுவேட் இன் ஆர்ட்ஸோ, சயின்ஸோ அல்லது காமர்ஸோ அல்லது ஹியூமனிட்டிஸோ நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 569 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. விழுப்புரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 90 வேக்கன்சியும், அந்த கும்பகோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 300 வேக்கன்சியும், அந்த மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா 37 வேக்கன்சிஸும், அண்டு திருநெல்வேலி வந்து பார்த்தீங்கன்னா 93 வேக்கன்சியும், அண்டு சென்னையில் வந்து 19 வேக்கன்சியும், அண்டு தமிழ்நாட்டில் வந்து 30 வேக்கன்சிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் மினிமம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் வந்து இப்போ அப்ரெண்டிஸ் கேட்டகரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிகிரியில் வந்து இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கீங்க அல்லது டெக்னாலஜியோ வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக ஃபுல் டைமாக ஃபஸ்ட் கிளாஸ் வந்து முடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். இதில் பார்ட் டைமு அந்த மாதிரியெல்லாம் படிப்பீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அப்ளை வந்து பண்ண முடியாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் கேட்டகிரி 2ல் சரிங்களா, டெக்னீஷியனில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டெக்னீஷியனில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கோ அல்லது டெக்னாலஜியோ அல்லது டிப்ளமோ இன்ஜினியரிங்கோ அல்லது டெக்னாலஜிலையோ நீங்கள் வந்து முடிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபுல் டைமாக ரெகுலர் கோர்சஸ் வந்து படிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். கேட்டகிரி 3ல வந்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரியை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸு, சயின்ஸு, காமர்ஸ், ஹியூமனிட்டிஸ், பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசிஏ அண்ட் ரெகுலர் கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 45 இயர் டு 50 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. இதில் வந்து ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேட்டகரி இந்த மாதிரி வந்து ரிசர்வேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்தவாறு போல் நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், அதாவது உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நார்மலான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்தாவே போதுமானது. நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பீரியட் ஆஃப் டியூரேஷன் வந்து இருக்கும். அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணலாமா அப்படின்றத சில பேர் வந்து கேட்டிருப்பாங்க. அதில் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ண முடியாது சரிங்களா. அதோட உங்களுக்கான ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களே வந்து ப்ரொவைட் வந்து பண்ணி தருவோம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கான ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் அப்ரெண்டிஸ் கேட்டகரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் லிஸ்டிங்க்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்க போகிறாங்க. உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அதை டிஃபைன் பண்ணி தான் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டகிரி ஏல வரீங்க. அதாவது நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வேர்ல்டு வெப்சைட்டில் வந்து நேஷ்னல் வேர்ல்டு போர்ட்டல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். கேட்டகிரி பியில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, என்ரோல்மெண்ட்டில் வந்து நீங்கள் புதுசாக வந்து என்டர் ஆகுறீங்க அப்படின்னா, நீங்கள் இதில் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு 3ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டகிரி சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க. உங்கள்கிட்ட வந்து யூசர் ஐடி, பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சேலரி வந்து ரொம்ப கம்மியாக தராங்களே, இதில் நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே கேட்குது. இதில் ஏன் இந்த மாதிரி வேக்கன்சிஸ் வந்து விட்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்டிபிசி, அதாவது நம்ம தமிழ்நாடு மருத்துவக் கழகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்மனெண்ட்டான வேக்கன்சி வந்து வரும்போது, இந்த அப்ரென்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டரான உங்களுக்கு நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29/10/2025, அதாவது அன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வெளியிட்டுருவாங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அத்தாரிட்டி லெட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் வந்து பண்ணிடுவாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டர் வந்து பார்த்திங்கன்னா 18/9/2025 18/10/2025 முழுசாக வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. நவம்பர் 2nd வீக் 2025 வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க.
இதில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மை கிடையாது, இது போய் இது ஏமாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்கான வேலை வந்து கிடைக்கும். அதுவும் உங்கள் சொந்த ஊர்லேயே சரிங்களா. நீங்கள் சேலத்தில் இருக்கீங்கன்னா சேலத்தில் வந்து கிடைக்கும். சேலம் ரீஜனில் வந்து சேலம் அப்படின்னாலும் கிடையாது. நீங்கள் சேலத்தில் வந்து என்னென்ன ரீஜனில் வருதீங்களோ அந்த ஸ்டேட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்டில் வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாபோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ